எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா +1 பிசிக்ஸ்ல 7th யூனிட்ல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படிங்கிற ஒரு லெசன்ல இருக்கக்கூடிய ஒரு டாபிக் மைக்ரோஸ்கோபிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வேரியஸ் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் அப்படிங்கிற ஒரு டாபிக் பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? இந்த டாபிக்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஏன் சில பொருட்கள் சாலிடா இருக்கு, ஏன் சில பொருட்கள் லிக்விடா இருக்கு, ஏன் சில பொருட்கள் கேசஸ் ஃபார்மேட்ல இருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு விடையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிதானுங்களே? மைக்ரோஸ்கோபிக் லெவலில் போயிட்டு நம்ம பார்க்க போகிறோம், அட்டாமிக் லெவலில் போய் பார்க்க போகிறோம். ஏன் சாலிடாக இருக்குது, லிக்விடாக இருக்குது, கேஸாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு பதிலை சொல்லிடலாம், இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ். இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது, இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது, அல்லது இங்கே ஒரு ஆட்டம், இங்கே ஒரு ஆட்டம் இருக்குன்னா இந்த ஆட்டம்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் தான் இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ். ஆர் இது ஒரு மாலிகுல், இது ஒரு மாலிகுல், இதெல்லாம் மாலிகுல்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாலிகுலுக்கு இந்த மாலிகுலுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னது, இன்டர் மாலிகுலார் டிஸ்டன்ஸ். புரியுதுங்களா? மாலிகுல்ஸ் இருந்துச்சுன்னா இன்டர் மாலிகுலார் டிஸ்டன்ஸ், ஆட்டம்ஸ் இருந்துச்சுனாக்கா இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ அந்த இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, ஆட்டம்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அது சாலிட். புரியுதுங்களா? ரெண்டு ஆட்டத்துக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் குறைவாக இருந்துச்சுன்னா அது சாலிட். கேசஸ்ல எப்படி இருக்கும்னாக்கா அந்த இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், ஆர் இன்டர் மாலிகுலர் டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? அப்போ லிக்விட்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, சாலிட்ல இருக்கக்கூடிய இந்த இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தென் கேசஸ்ல இருக்கிறத விட இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இது இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸை பொறுத்து. தென் ஃபோர்ஸஸ் பொறுத்து எப்படி சொல்றது அப்படின்னா, இந்த ஆட்டம்ஸ் ஒவ்வொன்றுக்கும் இடையில ஒவ்வொரு ஆட்டமும் மற்ற ஆட்டத்து மேல ஃபோர்ஸ் என்ன பண்ணும், கொடுக்கும். மற்ற ஆட்டம் ஒரு பர்டிகுலர் ஆட்டத்து மேல என்ன பண்ணும், ஃபோர்ஸை கொடுக்கும். அதுதான் இன்ட்ராக்ஷன், இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆர் இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்றோம். சரிங்களா? இந்த ஆட்டங்கள் எல்லாத்துக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு இடையில என்ன இருக்கு, ஃபோர்ஸ் இருக்கு. அந்த ஃபோர்ஸ் இங்க எப்படி இருக்குன்னா ரொம்ப அதிகமா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ஃபோர்ஸஸ். இப்போ இந்த ஆட்டத்துக்கு இந்த ஆட்டத்துக்கு இடையில ஃபோர்ஸ் இருக்குன்னா இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் காரணமா இந்த ஆட்டம் அது மாலிகுல் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணலாம், வைப்ரேட் பண்ணலாம். அவ்வளவுதான், ஒரு ஸ்லைட் வைப்ரேஷன் இருக்கும். வைப்ரேஷனாக்கா சப்போஸ் இதுதான் ஒரு ஆட்டம்னாக்கா இந்த ஆட்டம் இப்படி ரைட் போயிட்டு மிடில் வந்துட்டு மறுபடியும் லெஃப்ட் வரும், மறுபடியும் மிடில் வந்துட்டு ரைட் போயிட்டு மிடில் வரும், மிடில் இருந்து லெஃப்ட் வந்துட்டு இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னாக்கா இப்படி வைப்ரேஷன்ஸ் இருக்கும் ஃப்ரம் இட்ஸ் மீன் பொசிஷன். இந்த மீன் பொசிஷனை விட்டு இந்த ஆட்டம் என்ன பண்ணிட முடியாது, விலகி போயிட முடியாது. அதனால சாலிடுக்கு ஒரு பர்டிகுலர் ஷேப் இருக்கும், சாலிட்ஸ்க்கு என்ன இருக்கும், பர்டிகுலர் ஷேப் இருக்கும். சப்போஸ் ஒரு கல் எடுக்கிறீங்க, சப்போஸ் இந்த சாக் பீஸ் இருக்குன்னா இதுக்கு ஒரு பர்டிகுலர் ஷேப் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாலிகுல்ஸும் வைப்ரேட் பண்ண தவிர அந்த வைப்ரேஷனுடைய மீன் பொசிஷனை விட்டு என்ன பண்ண முடியாது, எதுவும் விலகி போயிடாது, தூரமா ஓடிடாது. அதுக்கு தான் அந்த இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்றதுனால பர்டிகுலர் ஷேப்பை சாலிட்ஸ்க்கு கொடுக்குது. புரியுதுங்களா? ஸோ சாலிட் பொறுத்த வரைக்கும் பர்டிகுலர் வால்யூம் இருக்கும், பர்டிகுலர் ஷேப் இருக்கும், பர்டிகுலர் சைஸ் இருக்கும். காரணம் அந்த ஃபோர்ஸ் ரொம்ப ஹெவியா இருக்கு. பாண்டிங் என்னென்ன மாதிரியான பாண்டிங்ஸ் இருக்கும் அப்படின்னாக்கா, அயானிக் பாண்டிங் இருக்கும், கோவலன்ட் பாண்ட் இருக்கும், மெட்டாலிக் பாண்ட் இருக்கும். புரியுதுங்களா? இந்த மாதிரியான பாண்ட் இருக்கிறதுனால அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஷேப் உருவாயிருது, சைஸ் கிடைக்குது, வால்யூம் கிடைச்சிருது. புரியுதுங்களா? ரைட். எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா லிக்விட் பொறுத்த வரைக்கும் இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் சாலிட்ஸை பொறுத்து அதுல இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு, குறைவா இருக்கு. இந்த சாலிடை கம்பேர் பண்ணையில லிக்விட்ஸ்ல இந்த இன்டர் அட்டாமிக் ஆர் இன்டர் மாலிகுலர் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். இப்போ ஒரு சாலிடே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சாலிட் இருக்குன்னா அந்த நமக்கு எந்த விதமான எனர்ஜி கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல அது சாலிடா தான் இருக்கும். ஒருவேளை இந்த சாலிடை ஒரு பர்டிகுலர் ப்ரெஷர்ல, தட் மீன்ஸ் ஒரு பர்டிகுலர் ப்ரெஷர்ல வச்சுட்டு நம்ம ஹீட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாலிடுடைய ப்ரெஷரை நம்ம கான்ஸ்டன்டா வச்சுட்டு ஹீட் பண்ண இங்க நம்ம கொடுக்கக்கூடிய ஹீட்லாம் என்ன பண்ணுதுங்களா, இந்த ஆட்டத்துக்கோ இல்லாட்டி மாலிகுலுக்கோ போகும், எனர்ஜியா சப்ளை ஆகும். அதனால இந்த ஆட்டம் என்ன பண்ணும் அப்படின்னா ஹெவியா என்ன பண்ணும், வைப்ரேட் ஆகும். ஒரு கட்டத்துல இந்த பாண்ட் என்ன ஆகும், கொலாப்ஸ் ஆகிடும், டிஃபார்ம் ஆகிடும். புரியுதுங்களா? கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல ஒரு சாலிட் எடுத்து நம்ம ஹீட் பண்ண நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஹீட் எனர்ஜியை இந்த ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் வாங்கிட்டு என்ன பண்ணுவோம், ஹெவியா வைப்ரேட் ஆகும். வைப்ரேட் ஆகிறதுனால இந்த பர்டிகுலர் ஷேப் என்ன ஆகிடும், டிஃபார்ம் ஆகிடும். தட் மீன்ஸ் அந்த சாலிட் என்னவோ மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு,
ஒரு லிக்விட் ஃபார்மேஷனுக்கு மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். டியூரிங் த சேஞ்ச் அந்த சாலிட் லிக்விடாக மாறக்கூடிய இந்த ப்ராசஸின் போது அந்த இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் அது இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். இந்த மாலிகுல்ஸ் அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரில் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், இந்த ஸ்ட்ராங் பாண்டெலாம் வீக் பாண்டாக மாறும். அதனால இந்த மாலிகுல்ஸ்லாம் என்ன பண்ணலாம், கொஞ்சம் கைனெட்டிக் எனர்ஜி அக்வயர் பண்ணிக்கிட்டு மூவ் ஆக ஆரம்பிக்கும். இப்படி பர்டிகுலர் ஷேப்போட இருக்காது. ஸோ என்ன சொல்கிறோன்னா, பர்டிகுலர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் ஒரு சாலிடை ஹீட் பண்ண அந்த சாலிட் என்னவா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது, லிக்விடாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தட் மீன்ஸ் இந்த இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகரிச்சிடும், இந்த வைப்ரேஷன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சமே அதிகமாகிடும். சொன்னது புரியுதுங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கேஸஸ். இந்த கேஸஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த மாலிகுல்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய இந்த இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு மாலிகுலுக்கும் ஒரு மாலிகுலுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஈவன் நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த ஃபோர்ஸை நெக்லெக்ட் கூட பண்ணிடலாம். புரியுதுங்களா? அதனால இந்த கேஸஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் ஷேப்பு இருக்காது, பர்டிகுலர் சைஸ்ன்னு சொல்லிட முடியாது, பர்டிகுலர் வால்யூம் சொல்ல முடியாது. ஒரு குறைவான கேஸை கூட ஒரு பெரிய என்ன பண்ண வால்யூமில் நம்ம ஃபில் பண்ண முடியும். ஆனால் இந்த லிக்விடையும் சாலிடும் அது போல சொல்லிட முடியாது. அதோடைய வால்யூம் என்னவோ அதை மட்டும்தான் என்ன பண்ண ஆக்குபை பண்ணும். பட் கேஸஸ் அப்படி இல்லை. கொஞ்சம் ஒரு ஒரு 10 லிட்டர் என்ன வச்சுக்கோம் கேஸ் இருக்குன்னா, ஒரு பெரிய ஹால் முழுக்க அந்த 10 லிட்டர் கேஸ் என்ன பண்ணிட முடியும், நம்மளால நிரப்பிட முடியும். ஆனால் 10 லிட்டர் வாட்டரையோ ஒரு 10 kg ஒரு சாலிடையோ பெரிய ஹால் முழுக்க நம்மளால என்ன பண்ண முடியாது, ஃபில் பண்ண முடியாது. புரியுதுங்களா? காரணம் இந்த வீக் பாண்டிங் காரணமா, வீக் இன்ட்ராக்ஷன் காரணமா அது ரேண்டம் டைரக்ஷன் என்ன பண்ணும், மூவ் ஆக ஆரம்பிக்கும். இதுக்குன்னு பர்டிகுலர் ஷேப் கிடையாது. இந்த இடத்துல லிக்விட் பொறுத்த வரைக்கும் அதுக்கு பர்டிகுலர் ஷேப் கிடையாது. என்ன கண்டெய்னர் நம்ம வைக்கிறோமோ அது அந்த ஷேப்புக்கு அது மாறிக்குது. சரிதானுங்களே? சரி. தென் நெக்ஸ்ட் டாபிக்ல நம்ம ஃபர்தர் டாபிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.